என் டிக்கில் அடிக்கிறது ரெண்டு பெருமை. அப்படி அடிக்கணும். எனக்கு அப்படி அடிக்க பிடிக்காது. கிரீஷ் டப்பாவை எப்படி உடைச்ச? அப்பா ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. வந்த வேலை முடிஞ்சது. பதினி இந்த பேட்ட துக்ஷனி நம்பிராத. போய் உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அப்பா எம்மகிட்ட முடிஞ்சுப்பா. நித்திய கண்ட பூர்ணாயிஷா போச்சே. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்டேன். எதை பாக்குறாங்க கான்டெக்ஸ்ட் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க பாரு உங்க மயக்க மாட்டுங்க. இருந்த மாட்டல்ல வருந்த மாட்டல்ல ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியாடா. பேச வேண்டியதானே? பேசிக் மேனர்ஸ் அது வேணும்னு நினைக்கிறேன் நானு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படி பேசுறீங்க? தூளெல்லாம் சொல்றேன், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்னது அப்படின்ட்டாரா? அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா செடி. அவங்க கேட்டதுக்கு வினோதுக்கு நான் பதில் சொன்ன. இல்ல கனி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஹலோ ஜலி டெக்கிஸ் மகளே, இந்த சாண்ட்ரா வச்சு என்ன பண்ணனே தெரியல. இன்ன மாதிரி நடிக்கிறா. அங்க நீ குடிச்சிட்டு வச்ச கப்பு கழுவாம இருக்கு, அதை கனி சொல்லி கூட்டு வந்து கழுவ சொன்னா மூஞ்ச பார்த்து பேசணும். ஸோ அது மூஞ்ச பார்த்து பேசலன்னா கனி வந்து ஏன் மூஞ்ச பார்த்து பேசலன்னு சொல்லிட்டு சீ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உட்காந்து சீன்னு என்ன சொல்லிட்டான் அப்படின்னு உட்காந்து ஊழ விடுறாங்க. ஆனா சீ சொன்னதுக்கு நான் என்ன பண்ணேன், அந்த அளவுக்கா இப்படி போயிட்டேன் அப்படின்னு சொன்ன சாண்ட்ராவுக்கு ஒரு குறும்படம் போட்டு காட்டுட்டா. எப்பா எடிட்டர் அந்த குறும்படத்தை போட்டு காட்டுப்பா சாண்ட்ராக்கு. எனக்கு புரியல, வாய் சரியில்லையா? உங்களுக்கு அந்த புத்தி இருந்தா கரெக்ட். வாய் மட்டும் இல்ல, இங்க கூட சரியில்லை. டாப் கலர் இருக்கட்டும், உங்க டாப்பை எவனும் காட்டாம பாத்து போங்க. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல எடுத்தோன்னு நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் தான். நான் எப்படி அந்த கலர் ஏஜா எனக்கு சொல்லாத. இனிமேல வந்து பொம்பளையா நடந்துக்க. இப்படி சொன்ன சாண்ட்ரா வந்து இவங்களுக்கு சீன் சொன்னது மட்டும் தப்பா தெரியுதான். இது எந்த ஒரு நியாயம் பாஸ்? யோசிங்க ஸோ இந்த மாதிரி தான் சாண்ட்ரா பண்ணிட்டு இருக்கா. பாரு தான் இருக்கிறதுல இருந்து விஷம் நினைச்சோம், ஆனா அந்த விஷத்துக்கே ஈக்குவல் கொடுக்குற அளவுக்கு இந்த சாண்ட்ரா பீஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால மக்களே இங்க இருந்தே தூக்குனாதான் நம்மளோட ஒட்டிக்கிட்டே வராது. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன சம்பவம் நினைச்சு வரிசையா ஒன் பை என்ன பாத்துருவோமா? காலங்காத்தால அந்த சாண்ட்ரா பீஸ் வந்து அந்த கார்டன் ஏரியால அந்த கதவு கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கா அமித் கிட்ட. இப்போ என்ன சொல்றானா, வெளியே போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது அமித் வந்து ஏன் அப்படி சொல்றீங்க, அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல எப்போ இந்த 106 நாள் முடியும் அப்போ வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் வந்து பிரச்சனை கூட என்ன வெளியே போயிருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பீஸ் சமாளிக்கலாம். இதை பார்த்த அமித் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா, நீ இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. இதுக்கப்புறம் வந்து முட்டை பால் எல்லாமே வந்துச்சு. வந்த உடனே இந்த பாரு பீஸ் வந்து கேமரா முன்னாடி இருந்து ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா, நீ வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் ஐயா இப்படின்னு கூவிட்டு இருக்கு. ஆனா இந்த பீஸ் என்னதான் அடிபட்டாலும் முகத்துல மீசையில மண்ணுப்படாத மாதிரியே பேசுது. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் டாஸ்க். அதுல யாரெல்லாம் ஆட போறா தெரியுமா? வினோத், பார்வதி, ஆதிரை, சுபிக்ஷா மற்றும் நம்ம அமித். அது மட்டும் இல்லாம இவங்க பின்னாடி பிடிச்சிருக்காங்கல்ல, இவங்க வந்து உங்களோட பார்ட்னர்ஸ். ஸோ இவங்க ஹெல்ப் மூலியமா தான் அந்த பாலை அந்த பேஸ்கெட்ல இருக்கிற ஓட்ட வழியா உள்ள சேகரிக்கணுமா. இதுதான் கேம். என்னடா மச்சான் விளையாட்டு இது? பூனைக்கு வால் வரைகிறது, கோழிக்கு கொண்டை வைக்கிறதுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் தோறுகிறான் பாரு, இந்த நல்லி எலும்பு தான். இதுல வந்து ஒருத்தவங்களும் பார்ட்னர் சூஸ் பண்ணனால அதுல வந்து கமுர்தினை வினோத் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் பாருக்கு வினோத் தான் வேணுமா. அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கம்மு ஃபேன்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா, ஓட மரத்துல ஓனா ஏறலாம், பனை மரத்துல பண்ணி ஏறலாமா, எல்லாம் நீ கொடுக்குற இடம். ஆனா பாரு மேடம், நீங்க தானே சொன்னீங்க நம்ம வந்து வெளியே போய் பாத்துக்கலாம், இங்க இருக்கும் போது ஜஸ்ட் கண்டஸ்டன்ஸா இருக்கலாம்னு. இந்த நேரத்து சேதுபதி போனதுக்கு அப்புறம் பேசுனீங்க நீங்க தானே. சுடுறது வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம். இதுக்கப்புறம் சாண்ட்ரா மட்டும் யாருமே சூஸ் பண்ணல. ஸோ சாண்ட்ரா தனியும் வரமா இருக்காங்களா. இதை பார்த்த பிக் பாஸ் வந்து நீ மட்டும் எப்படி எஸ்கேப் ஆகலாம், நீ வந்து இந்த கேமோட ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு உட்கார வச்சிட்டாரு. எங்க தனியா போற நீ, கிரவுட் தான் உள்ளவா வாடா. ஏய் மறையாத. இதுல பாரு வந்து எந்த பார்ட்னரை சூஸ் பண்ணாங்க தெரியுமா, திவ்யாவை. இதை பார்த்த சாண்ட்ரா வாடி வா கேம்ல நான் தானே ஜட்ஜி அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்களாம். அடுத்தது நீ.
இதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் காலை தூக்கி பிடிச்சிட்டு நொங்கு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டு கிட்டு கிட்டுன்னு. உனக்கு மட்டுமாடா புரியல, எனக்கும் புரியல. இதன்படி இந்த பந்தயத்தின் முடிவில் சுபிக்ஷா 29 பால், அரோரா 30 பால், கானா வினோத் 32 பால், ஆதிரை 27 பால், அமித் 28 பால் அண்ட் பாரு 29 பால். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஆனா இதுல பாருக்கு எண்ணும் போது ஒரு பால் வந்து வெளியே இருந்துருக்கு. அதை பார்த்த கமருதீன் வந்து இது வெளியே இருக்கிற பால் அதை கவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இதை பார்த்த பாரு வந்து சும்மா இருப்பாளா, எனக்காண்டி நீ ஏதாவது பண்ணிருக்கியா, ஏன் சம்பந்தமே இல்லாம அந்த பால்லாம் தள்ளி விடுற, நீ சொல்லு ஒரு விஷயம் எனக்காண்டி பண்ணிருக்கியா அப்படின்னு திருப்பி அங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. ஏன் அந்த ஏடிடி ஏரியாஸ்ல மட்டும் கிடையாது, வெளியே வந்து இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா. எனக்காக விட்டு கொடுத்த ஒரு விஷயம் சொல்ல அர்ஜுன். பாரு டம் கட்டி நிக்குது மூச்சு விடாம. இதெல்லாம் கேட்ட வந்து கம்மு வந்து செம்ம கடுப்பாய், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, சும்மா சும்மா என்ன நோண்டிட்டு இருக்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட்டு இருக்க, போடி அப்படின்னு சொல்லிட்டு கம்மு வந்து கிளம்பி போயிட்டான். என் லைஃப் ரிஸ்க்ல விட்டுட்டான், போக மாட்டான். ஓட் ரெடியா இருக்கு, நீங்க ஓகே சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டு அப்படியே சுத்தி உள்ள வந்துருவோம்க்கா. இதுக்கப்புறம் வந்து டீம் பிரித்திருக்காண்டி வினோத் கேப்டன் வந்து டீம் பிரிச்சிருந்தாரு. அப்போ வந்து இந்த 2 பேர் வந்து கிளீனிங் டீம், இந்த 5 பேர் வந்து ஸ்பெஷல் வாஷிங் டீம், அப்புறம் இந்த 5 பேர் வந்து குக்கிங் டீம் பிரிச்சிருந்தாங்க. சோ இங்க என்னடா பிரச்சனையே வராம பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா, பாரு இருக்கிற இடம் எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ சாண்ட்ராட்ட இருந்து பாஸ் வாங்கி பாரு களத்துல இறங்கி விட்டா. நான் பாத்துக்கிறேன். இப்போ பாரு சீனா. இதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன வந்துச்சுன்னா, இது கிளீனாகவே இல்லை, ஸோ ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் முன்னாடி க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் முடியாது, நாங்கள் வந்து ஒரு நேரம் தான் க்ளீன் பண்ணுவோம், அது நைட்டு தான் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு பார் சொன்னாலா. இதை பார்த்த எஃப்ஜே வந்து அப்போ நாங்களும் ஒரு நேரம் தான் சமைப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, இது என்ன போங்கா இருக்கு, அவங்கவுங்க சாப்பிட்ட எடுத்து அவங்க வந்து க்ளீன் பண்ண முடியாதா அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே ஆதிரை எந்திரிச்சு, அப்போ உங்களுக்கு ஹெல்ப்பர் கொடுக்க போறோன்னு சொல்லியுமே நீங்க வந்து இப்படி பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஹெல்ப்பர் கிடையாது, முழு வீட்டையும் இங்கேயே க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே பாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு கருத்து வைக்கிறதுக்குன்னு அமித் எந்திரிச்சு கருத்து வைக்கலான்னு பார்த்தா, இந்த பாரு பீஸ் வாய மூடுறா அப்படின்னு கத்தி அந்த பீஸை அமைதியாக்க வைக்குது. ஆனா அந்த பீஸோட வயசு என்ன, உன் வயசு என்ன, இப்படியா கத்துறது? இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்றது, அட அகம் முடிச்ச கழுத. சம்திங் லைக் தட். இதுக்கப்புறம் வந்து அப்படி இப்படின்னு பேசி கடைசி சமாதானம் ஆயிட்டு பாரு வந்து என்ன சொன்னானா, நாங்க கிச்சன் அவுட்டர் இன்னர் க்ளீன் பண்ணிட்டோம், சூப்பர் டீலக்ஸ் அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ் எல்லாத்தையும் நாங்க க்ளீன் பண்ணிட்டோம், மீதி இருக்கிற 2 ஏரியா மட்டும் அந்த ஹெல்ப்பர்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிருங்க அப்படின்னு இந்த பீஸ் வந்து மெதுவா வினோத்திட்ட சொல்லுதான். இதுக்கப்புறம் விக்ரம் வந்து அது எப்படி நாங்க 2 பேரும் பெரிய ஏரியா க்ளீன் பண்ணுவோம், நீ மட்டும் சின்ன ஏரியாவை க்ளீன் பண்ணீங்களா அப்படின்னு அங்க ஒரு சண்டை வரும்போது, ஏன்டா இப்படி கத்துற, நான் மெதுவா தானே பேசுறேன்னு இந்த பீஸ் மெதுவா பேசுதான். இதை பார்த்த விக்ரம் வந்து உன்னை பத்தி எனக்கு தெரியும், நான் மட்டும் இந்த மாதிரி ஒரு டோனுக்கு வித்தியாசமா மாத்தி பேசணும்னு வச்சுக்கேன் என் சங்க பிடிச்சிருப்ப அப்படின்னு இந்த பீஸு பாரோட மொத்தத்தையுமே தெளிவா புரிஞ்சு வச்ச ஒரே பீஸ் இந்த ஹவுஸ்மேட்ல விக்ரம் மட்டும்தான். மன்னா நீங்க கிளம்புங்க அண்ணா, குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த 2 பீஸ்க்கும் சண்டை போடுது. எதுக்கு சண்டை போடுதுன்னா, நீ வந்து கோர்ட்டு டாஸ்க்ல வந்து என்கிட்ட சப்போர்ட்டே இல்லை, எனக்கு எப்பயும் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு இந்த பாரு பீஸ் சொன்னனே, அடியே எனக்கு வாதாட தெரியாதுடி, எனக்கு நீ என்ன சொல்லி கொடுத்தது எல்லாமே எனக்கு மண்டையில ஏறலடி அப்படின்னு இந்த பீஸ் சொல்லுது. இந்த மண்டையில பேனே ஏறாது, படிப்பு எப்படி சரி ஏறும்? இதுக்கப்புறம் பாரு வந்து எதுவுமே புரிஞ்சுக்கிடாம, போடா நீ எதுக்குமே நீ சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படின்னு பேசிட்டா, அப்போ உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி விடு அப்படின்னு இந்த பீஸ் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டு, பிடிக்கலன்னா மூஞ்சி மேல சொல்றீ, மூஞ்சி மேல. இதை பார்த்த பாரு வந்து ஐயோ ட்ராக் வேற மாதிரி போகுது, இவன் விட்டா போயிருவான் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்ல காமுவோம் அப்படின்னு நெளிஞ்சிட்டு வந்தாளா. அடிச்சு நீ வந்து இப்பதான் திடீர்னு பாசம் காட்டுவா, திடீர்னு வந்து எப்ப முதல்ல வெறுப்பாயிட்டு இருக்க போடி அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிளம்பி போயிட்டான். லவ் பண்ணலையா சொல்லு. இதுக்கப்புறம் வினோத் வந்து ஒரு ஏரியா மட்டும் கொஞ்சோன்னு குப்பையா இருக்கு, அந்த ஏரியாவை மட்டும் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு இப்பதானே சொல்லியிருக்கேன் நானு, எனக்கு பீரியட்ஸ், என்னால இப்ப வேலை பார்க்க முடியாது அப்படின்னு இந்த பீஸ் சாதிக்குது. என்ன ஜென்மோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியல. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்து இப்படிதான். இதுக்கப்புறம் பாரு கிட்ட போய்கிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரு வந்து ஒத்துக்கிடவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸ் பண்ணுது. தெரியாது அது கரம் வச்சுனா விடாது. ஆனா இன்னைக்கு உள்ள ஹோல் டேல பாத்தீங்கன்னா இந்த வினோத் பீஸ் தலையானதுல இருந்து ரொம்ப பவ்யமா கோவப்படக்கூடாது, சாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பீஸ் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலுமே ரொம்ப பவ்யமாவே கடைசி வரைக்கும் இந்த பீஸ் கண்டினியூ ஆகுது. ஆனா இது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல.
அப்ப நான் போனதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் நாமினேஷன் டைம் அதில் வந்து டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறன்னு பேரில் எல்லாரையும் கார்டன் ஏரியா கூட்டு இந்த 3 பெயிண்ட் இருக்குல்ல இந்த 3 பெயிண்ட்ல எதையாவது ஒன்று தொட்டுட்டு என்ன காரணமோ அவங்களுக்கு காரணத்தை சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கன்னத்தில் நலங்கு வைக்கிற மாதிரி தடவிட்டு வரணுமா. இதுதான் வந்து நாமினேஷனோட புது விதமான கேமாமா. பெரிய மனுஷனா நீ பெரிய மனுஷனா நீ என்னமோ வெத்தல்ல சுண்ணாம்பு தடவை மாதிரி ஒரு வயசு பையன் உடம்புல ஒரு வயசு பொண்ணு ஒரு தடவை சொல்றியே இதுக்கு எந்த பொண்ணு ஒத்துப்பாளையா? இதை வந்து நான் எல்லாத்தையும் உட்காந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணான்னு வச்சுக்கேன். கண்டிப்பா வந்து இன்னைக்கு வீடியோ வந்து 30 நிமிஷம் தாண்டும். அதனால அதில் முக்கியமானது மட்டும் நடந்த விஷயத்த மட்டும் பார்ப்போமா. இதுல பாத்தீங்கன்னா பாதி பேர் நாமினேட் பண்ணிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் விக்ரமுக்கு நாமினேஷன் ஆகல. இதை பார்த்த பாரு வந்து யாரையாவது நாமினேட் பண்ணி தொலைங்கடா விக்ரம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா யாருமே நாமினேட் பண்ணல. சோ கடைசிலையும் வரைக்குமே விக்ரமும் நாமினேட் ஆகாம தப்பிச்சிட்டான். இதை பார்த்த பாருக்கு எவ்வளவு வயிறு எரிஞ்சிருக்கும். இதுல வந்து நாமினேஷன் பண்ணும்போது திவ்யா வந்து யாரை தெரியுமா குத்துனாங்க? இந்த சாண்ட்ரா பீஸை என்ன சொல்லி குத்துனாங்க தெரியுமா? இவங்க வந்து எனக்கு அக்கா மாதிரி, நான் வெளியே போனாலும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க என்னதான் வெறுத்தாலும் எனக்கு அவங்க அக்கா தான் அப்படி இப்படின்னு பாசமா சொல்லிட்டு கடைசியில நாமினேஷன்ல வச்சு நறுக்குன்னு ஏத்திடுச்சு. குத்திட்டேன் இல்லனா நீ அவனை குத்திட்டு இருப்பனா? இதுல யார் தெரியுமா நாமினேட் ஆயிருக்காங்க? சி யாரு தெரியுமா நாமினேட் ஆகல தெரியுமா? இந்த விக்ரமும் தலையான வினோத்தும், இந்த 2 பேர்த்த தவிர மீதி எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க. இதுல என்னோட கணிப்பின் படி ஆதிரை தான் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? அப்போ வரல அப்பவே வர மாட்டல உங்க அம்மா அப்பா பார்க்க போனோம்னா அப்போ வரல எனக்குல ஜாலியா தான் இருக்கு. சரி, ஓகே. நேற்றுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கல எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல விட்டு போங்க. அது மட்டும் இல்லாம கன்ஃபார்மா இந்த வீக்கு இவங்க தான் நாமினேட் ஆகிருக்காங்கல்ல, ஸோ அவங்க வெளியே போவாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல விட்டு போங்க. நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி. பாய்.